Hey everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து குரோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி எல்லாம் லாகின் பண்ணி கேஒய்சி எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் வந்து குரோ பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக பே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கூகுள் பே மாதிரியே குரோவில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ஸ்டாக்ஸை மெயினாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களே ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டெய்லி சார்ட்ஸில் எந்த ஸ்டாக்கெல்லாம் நிறைய வாங்கியிருக்காங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் நார்மலாக எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருப்பீங்க. ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸில் செக் பண்ணிக்கலாம். மை வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்தா அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? எக்ஸ்ப்ளோரில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. F&O இருக்கும். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அதில் பண்ணிக்கலாம். அடுத்து ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் சம்மந்தமாக இல்லை அந்த கம்பெனி சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் வந்திருக்கு, டிவைடெண்ட் பற்றி இல்லை ஆனுவல் மீட்டிங் சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நியூஸில். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐபிஓஸ் வந்து தனியாக அதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஓஸ் வந்து இப்போது என்ன போயிட்டுருக்கு, என்ன வருது அப்படிங்கிறத இந்த பேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா வருது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஓயோ, போட், பஜாஜ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐபிஓஸ் வருது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஆல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டாப் 50 கம்பெனிஸோட ப்ரைஸஸை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபில்டர் கொடுத்து அந்தந்த இண்டெக்ஸஸில் யார் வந்து கெய்னர்ஸாக இருக்காங்க, யாரெல்லாம் லூசர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கலாம். சரியா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டாப் இன்ட்ராடேயில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்டாக்ஸு, அப்புறம் நியூஸில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் தனியாக லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கணுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ அதை மேலே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இந்த டெக்ஸில் உங்களுக்கு வந்தாலும் எடுத்துக்கலாம். மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வந்துடும். ஸோ ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக செல் கொடுத்து குவான்டிட்டி அடித்து செல் பண்ணிக்கலாம். இல்லை பை பண்ணணுன்னா பை கொடுத்துட்டு குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத அடிக்கணும். 1000 குவான்டிட்டினா 1000, 100னா 100 குவான்டிட்டி அடிச்சுட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்லேயே நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் எதாவது லிமிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். இப்போ 394 இருக்குது, நீங்கள் 390க்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 390 அடிச்சுட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தோடனே இந்த ஸ்டாக் வந்து பை ஆயிரும். சரியா? ஸோ ஸ்டாக் வாங்குறதுல சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா இவங்களே வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃபண்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ரிட்டர்ன் எஸ்ஐபி வித் 100 rupees, அதாவது 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஃபண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் டேக்ஸ் சேவிங், லார்ஜ் கேப், மிட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ செக் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வாங்கணும்னு வைங்களேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத்துன்னு இருக்குது. 3 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 39% கொடுத்துக்கிறாங்க. இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் டைமாக இல்லை எஸ்ஐபியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் லார்ஜ் ஃபண்டு வச்சுக்கிறீங்க, ஒரே டைம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் கொடுக்கலாம். இல்லை எஸ்ஐபி அப்படிங்கிறது மந்த்லி வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு 5000 கட்டுற மாதிரி, இல்லை 10,000 கட்டுற மாதிரி அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கீழே ரிட்டர்ன் கால்குலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் ஒன் டைமாக எஸ்ஐபியான்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைம் இருக்கும். 1 year, 3 year, 5 year அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமை செலக்ட் பண்ணாலே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கும். ஓகே அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன் டைம் கொடுத்துருங்க. இல்லை எஸ்ஐபினா எஸ்ஐபி கொடுத்துட்டு எவ்வளோ மந்த்லி அமௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பே பண்ணிவிட்டு ஸோ மந்த்லி வந்து நீங்கள் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிரும். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 1ஆம் தேதி வந்துருச்சு நீங்கள் எஸ்ஐபி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபண்ட் அனுப்புனீங்க அப்படின்னா மந்த்லி
எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த ஆப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை புது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.